ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆன உடனே நீங்கள் எடுத்த உடனே பாசிட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அதாவது மேலே வந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு திரும்ப அதோடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா எங்கன்னா ப்ரீவியஸ் டேனா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து 27th அன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேஞ்ச் 22,8 சம்திங் 22,832 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதோட மண்டே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 600 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு எப்போவுமே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் போயிடுச்சுன்னா ரிவேர்ஸ் சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் வரும், கீழே வரப்போ அது சப்போர்ட் எங்கே எடுக்கணும்னா மார்க்கெட் 27th அன்றைக்கி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட் எடுக்கிற ரேஞ்சு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அந்த சப்போர்ட் எடுக்கிற இடத்துல ஒரு என்ட்ரி ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு தேர்டு கேண்டில் போயிட்டு ஒரு ரிவேர்சல் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது, கீழேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா நீங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டுடைய இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெட் கேண்டிலோட ஹை, இந்த ஃபிபோனாச்சி டூல் போட்டிருக்கிறேன், அதோடைய ஹை வரையும் தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் அது வரையும் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவேர்ஸ், ஏன்னா எப்போவுமே ஒரு செல் கேண்டில் மேலேருந்து கீழே வருது, திரும்ப ஒரு பையிங் வராங்கன்னா அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ட் வரைக்கும் தான் வந்து மார்க்கெட் வந்து கால் சைடு போகும். அங்கேருந்து அகைன் மார்க்கெட் வந்து செல்லு தான் வரும். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடில் நான் அந்த ரெட் கேண்டிலுடைய பாடி இருக்குது பார்த்திங்களா, ஓப்பன், அது வரைக்கும் தான் என்னுடைய வந்து ப்ராஃபிட்டை வந்து வச்சுருந்தேன். அதில் புக் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. சரிங்களா? ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போகுமா இல்லை கீழே வருமானு தெரியாது. அங்கேருந்து மேலே போகும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ்அப் கொடுத்துட்டு அகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிறப்போ எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து அது வரையும் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சதால் அதோடய க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் ரெண்டாவது நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கலாம், இது ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம புக் பண்ணிடுறோம். ரெண்டாவது என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த விக்கு இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்கு, அந்த விக்கை மார்க்கெட் திரும்ப பிரேக் பண்ணி கீழே வரப்போ விக்கை பிரேக் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ஃபுல் கேண்டில் க்ளோஸ்அப் கொடுத்து அகைன் ரீடெஸ்ட் பண்ணுறப்போ புட் சைடு போகலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்தந்த இடத்துல கண்டினியூவாக வந்து திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விக்கிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கும். அதை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஹையில் விற்கிது, ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு வச்சுட்டு மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகுதுன்னா கீழே சப்போர்ட் ரேஞ்ச் வரையும் உங்களோட டார்கெட் வைங்க. அகெயின் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வச்சுட்டு ஒரு புல் பேக் கேண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆமர் டைப் கேண்டில், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். அப்போ கால் சைடு எடுக்கிறப்ப எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரையும் டார்கெட் வைக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலோடைய ஹை, அதாவது லோ எந்த ரெட் கேண்டில் கொடுத்துருக்குதோ அந்த ரெட் கேண்டிலோடைய ஹை வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். செகண்ட் ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா அடுத்த ரெட் எங்கே இருக்குதோ அது வரையும் நீங்கள் வச்சு டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரேடிங்கை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டவுட்டை கேட்குறதுக்கு ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த ரெட் கலர் கோடு போட்டு வச்சுருக்கிறேன் பார்த்திங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஏன்னா அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டாக இருக்குது. செகண்டு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அது வரையும் போகும். நான் போட்டு வச்சுருக்கிற ஒவ்வொரு லைன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்குற லைன்ஸ், அது ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ஷன் கொடுக்கும், சப்போர்ட்டில் ரிஜெக்ஷன் கொடுக்கும். கோடு பார்த்திங்கன்னா அப்படி கண்ணா பின்னான்னு தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரிங்களா? மற்றபடி இண்டிகேட்டர்லாம் வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜ், விவேப், பிவட் பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் இன்றைக்கி கேட்ச் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.